இன்று எங்களுடைய தலைமை கழகத்தில் எங்களுடைய தலைவர் முன்னிலையில் இரண்டாம் கட்டமாக வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்றது. அதில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கான நேர்காணல்கள் எங்களுடைய தலைவர் அந்தந்த வேட்பாளர்கள் அது விருப்ப மனுக்களில் பெறப்பட்ட வேட்பாளர்களை நேரில் சந்தித்து இரண்டாம் கட்ட வேட்பாளர்களை சந்தித்து நேர்காணல் நடைபெற்றது. விரைவில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முடிவெற்று தேர்தல் பணிக்காக பெரும்பாலான மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதிகளில் தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. புதுச்சேரியிலும் அனைத்து பணிகளையும் எங்களுடைய தலைவர் முடக்கிவிட்டிருக்கிறார். விரைவில் அதற்கான அனைத்து அறிவிப்புகளும் வரப்பெறும். தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்களும் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் எங்களுடைய அனைத்து கழக நிர்வாகிகளும் அனைத்து கட்டங்களிலும் தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகளில் முழுவீச்சில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் அனைத்து முதல்கட்ட பணிகளும் முடிவு பெற்று தேர்தலில் களப்பணிகளில் அனைவரும் தயாராக இருப்பார்கள். பெரும்பாலான இடங்கள் இப்போ எங்களுடைய நிர்வாகிகள் அங்கங்கே களப்பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா களமும் எங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்குது. போகிற இடத்துல எல்லாரும் எங்களுடைய நிர்வாகிகள் சொல்கிறது களம் அனைத்தும் எங்களுக்கு 100% சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக தேர்தல் இங்கே களத்தில் முழு வீச்சாக தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பித்த பிறகு இன்னும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 100% இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தலாக இருக்கும் என்பதில் கண்டிப்பாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாள் நெருங்கிட்டு இருக்கு. வேட்பாளர் அறிவிப்பு எப்போ இருக்கும் சார்? ஏன்னா வேட்புமனு தாக்கலுக்கான நாட்கள் எங்களுடைய தலைவர் இறுதிக்கட்ட பட்டியலை கண்டிப்பாக தயார் செய்து விரைவில் அறிவிப்பார். ஏன்னா இன்னும் 23 கடைசி நாள் நாமினேஷன் தாக்கலுக்கு 23 கடைசி நாள். நாளைக்கு ரம்ஜான் நான் முன்னிட்டு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதுக்கு அதனால திங்கட்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது வேட்புமனு நாமினேஷனுக்கு கடைசி நாள். கண்டிப்பாக விரைவில் அனைத்தும் முடிவு செய்யப்பட்டு ஏற்கனவே எங்களுடைய தலைவர் இறுதிக்கட்ட பட்டியலை ஆல்ரெடி சரி பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் வரும். நேர்காணல் எப்போ இருக்கும் சார்? இன்னும் 120 பேர் இருக்காங்க. எப்போ பண்ண போறீங்க? அதிகபட்சம் 30ஆம் தேதி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் தொடங்குது. ஸோ அதுக்கு முன்னிலையில் அனைத்தும் எங்களுடைய தலைவர் அவர்கள் இறுதி செய்யப்பட்டு முடிச்சிடுவோம். திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி விலகி இருக்கு. அதிமுக தொகுதி பேச்சாளர் தொடர்ந்து போயிட்டு டெல்லியில் போய் பேச்சாளர் எத்தனை கட்சி திமுக எத்தனை கட்சி கூட்டணியில் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. வர்ற கட்சியில எடுத்து போட்டிருக்காங்க. அதிமுகவில் எங்க யார் தலைமையில கூட்டணின்னே தெரியல. இங்க அதிமுக தலைமையில இருக்க கூட்டணியா இல்ல டெல்லி பாஜக தலைமையில இருக்க கூட்டணியா? ரொம்ப புதுசா இருக்கு தமிழகத்திலே. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல இருந்து போய் டெல்லியில போய் கூட்டணி விவகாரத்தை பேசி டெல்லியில முடிவு செய்யற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி இவ்வளவு மோசமா இருக்குது. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இதெல்லாம் புதுசா இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு பிசுறும் இல்லாமல், எந்த விதத்திலும் ஒரு சின்ன டைவர்ஷன் கூட இல்லாமல் மக்களை மட்டுமே நோக்கி மக்களை மட்டுமே நம்பி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் திமுக எத்தனை கட்சி கூட்டம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு நீங்கள் உதயநிதியாவோ இல்லை திமுக ஒரு தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோ போகிறப்போ உங்ககிட்ட இருக்கிற கூட்டணி கட்சியோட லிஸ்ட்டு சொல்லுங்க. அவருக்கு தெரியாது. அவருக்கு 2-3 கட்சியை தவிர அவருக்கு சொல்ல தெரியாது. எத்தனை கட்சி கூட்டணியில் இருக்குன்னே தெரியாமல் எல்லாரையும் அள்ளி போட்டு ஒரு வண்டியில் போயிட்டு இதை வைத்து ஒரு தேர்தலை சந்திக்கிறார். நம்பர் அரித்மெட்டிக் மட்டும் நம்பி இன்னொரு கட்சி யாரு தலைமையில் இருக்க கூட்டணியே தெரியல. இது யாரு சீட்டு கேட்க? அதிமுக பிஜேபி கேட்கணுமா, இல்லை பிஜேபி அதிமுக கேட்கணுமா, மற்ற கட்சி யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. எல்லாரும் மாற்றி சீட்டை அவனுடைய தொகுதி பங்கீடை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் எல்லாத்தையும் லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாங்கள் மட்டும்தான் நேராக எங்களுடைய தலைவர் மட்டும்தான் நேராக மக்களை மட்டுமே நம்பி மக்களுக்காக மட்டுமே இன்னைக்கு களத்தில் இறங்கி நேரடியாக சென்றுட்டு இருக்கோம். இது மாதிரி பல விஷயங்கள் பல தடைகள் வரும். அனைத்தையும் தவிடுபொடியாக்கி இந்த 2026 எங்கள் தலைவர் முழு அளவில் வெற்றி பெறுவார். அது எந்த மாற்று கருத்துல இல்ல அது விரைவில் இன்னும் ஒரு வாரம் இருக்கு. கடைசி கட்ட தயாரிப்பு பணிகள் இருக்கு. முடிஞ்சோன்னு விரைவில் இல்ல இதுல நிறைய விஷயமா நம்ம பாக்குறதுன்னா ப்ராசஸ் தான். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட போலீஸ் ஸ்டேஷன் தெரியல. இது இந்த அண்ணா நகர்ல அந்த ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டப்பல இருந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு காணோன்னு வருது. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட இது வரைக்கும் ஒரு தலைமையில இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போல. 5 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் மீது ஒரு பாதிப்பு வந்தோன்னா உடனே என்ன ரியாக்ட் பண்ணணும், உடனே எப்படி அலர்ட் பண்ணணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு ஸ்டேஷன் இருக்கிற எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் அங்க இருக்கிறவங்களும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட பிரச்சனையா இருக்கு. பாதிக்கப்பட்ட பின்னர் அந்த குழந்தைகளையும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களையும் இவங்க படுத்துற பாடு, இவங்க விசாரணைன்ற பேர் படுத்துற பாடு, ஒரு எஃப்ஐஆர் போட்டு பேசிக்கா அவங்க நடத்துற எந்த ப்ரொசீஜரையும் இந்த கவர்மெண்ட் சரியா அவங்க கையாளல. அதுதான் முதல் குற்றச்சாட்டு. அதுக்கு அடுத்து இப்படியான சம்பவங்களுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கிற ட்ரக் தான்.
இவ்வளவு தூரம் வந்து இந்த போதை மருந்துகளும் போதை வஸ்துகளும் கஞ்சாவும் அவ்வளோ அதிகமாக இருக்குதா இன்னைக்கு வந்து 2 வயது குழந்தையிலேருந்து 70 வயது முதியோர் வரை கற்பழிக்கப்படுகிறார். ஸோ இது வந்து இன்னைக்கு இவ்வளவு போதைப் பொருள் இருக்கிறதா அவனுக்கு வந்து யார் மனிதர்களே தெரியல. மனிதத்தன்மை அற்ற செயல் இன்னைக்கு போதை மருந்துகளாக இருக்குது. இதை ரெண்டும் தடுக்க தவறி இந்த திமுக அரசு இத்தோடு ஒழிக்கப்பட வேண்டும். இவர்கள் இதுக்கு எந்த வித, அதாவது நீங்க இதுக்கு என்ன முயற்சி செஞ்சீங்க? அவர் திமுக தலைவர், அவர் முதல்வரே கிடையாது. இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் போய் கேளுங்க, நீங்க 5 வருஷத்துல போதை பொருட்களை தடுக்க என்ன பண்ணீங்க? உங்க ஜாபர் சாதிக்கு வந்தாரு, மாட்டினாரு. அவர் மேல் தமிழக அரசு, தமிழ்நாடு காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் போட்டுச்சா? ஏதாவது பண்ணுச்சா? எதுவும் பண்ணல. நீங்க இங்க அதுக்காக ஸ்பெஷல் யூனிட் போட்டு யாராவது மெத்தபெட்டமின் இங்க வந்து இங்க இருந்து ஒருத்தர் போய் 1000 கோடி 2000 கோடி கடத்திருக்காருன்னு சொல்லி வருது. அப்ப இது மாதிரி வேற யாராவது இருக்கான்னு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டீங்களா? இல்ல. எதுவுமே பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப இதை நீங்க எல்லாம் ஊக்குவிச்சீங்களா? இது மாதிரியான போதை வஸ்துக்கள் இன்னைக்கு மெத்தபெட்டமின், சூடோஃபரின், கஞ்சா, எங்க பார்த்தாலும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து எல்லா சின்ன அளவுல இருந்து பெரிய அளவுக்கு இருக்கு. இதை சாப்பிட்டு விட்டு இன்னைக்கு 2 வயது குழந்தை முதல் 70 வயது முதியோர் வரை இன்னைக்கு வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறதுனால கண்டிப்பாக முதலாவதாக இந்த அரசு தான் அதுக்கு இந்த 5 வருஷமா இவங்க வந்து இவங்களுடைய மெத்தனம் தான் இதுக்கு முழு காரணம். இது அனைத்தும் இதோட முடிவு கட்டப்பட வேண்டும். எல்லா ப்ரொசீஜரல் மிஸ்டேக்ஸ். அந்த குழந்தைய வந்து காணோன்னு பெட்ரோல் போய் சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மகளிர் ஸ்டேஷன் இருக்கு நீங்க வந்து லா அண்ட் ஆர்டர் பார்க்குற ஸ்டேஷன் தான் முதல் போய் விசாரிக்கணுமா? என்ன பண்ணணும்? எல்லாமே ஃபால்ட். இது இங்க இல்ல, எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இப்படிதான் இருக்கு. பெண்கள் பாதிக்கப்பட்ட அனைத்து கம்ப்ளைண்ட்ஸ், ஏன்னா அண்ணா நகர் சிறுமி வந்து 1 வாரம் விசாரிக்கப்படுகிறார். 1 வாரம் எஃப்ஐஆர் போடல. 1 வாரம் குற்றவாளிகள் கண்ணு முன்னாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு தான் இந்த அரசு அலர்ட் ஆகுது. அது வரைக்கும் இது கமிஷனரேட் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே ப்ரொசீஜர் மிஸ்டேக். அண்ணா நகர்லேயே அதே, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அதே நடந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் பாதிக்கப்பட்ட போது இதே நடந்துச்சு. குற்றவாளியை வர வச்சு அவனை பேசி அப்புறம் நீங்க ரிலீஸ் பண்ணி அப்புறம் நீங்க பண்றீங்க. ப்ரொசீஜரல் மிஸ்டேக் தான் இந்த கவர்மெண்ட்ல எல்லாமே நடந்துச்சு. தயவு செய்து இது அனைத்தும் திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசு செய்த முற்றிலும் தவறான விஷயம். அவங்களுடைய மெத்தன போக்கு தான். இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அன்னைக்கு மக்கள் அனைவரும் தெரியும். இது சரியான சௌகரியம் இந்த தேர்தலில் கிடைக்கும். நன்றி.